ஓகே, நம்ம ஆல்ரெடி ராபர்ட் ஃப்ராஸ்ட்னுடைய ஒரு இனிஷியலாக அவருடைய பயோகிராஃபியை வந்து பார்த்துருப்போம். இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் வந்து அவர் லைஃப்பில் எந்த இடத்துல இருந்தார், அவருடைய சப்போர்ட்டிவ் என்ன, அவருடைய ரிட்டர்ன் பார்ட். ஏன்னா அவர் எப்போ வந்து தான் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவிலிருந்து இந்த மெசச்சூசெட்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஆனாங்களோ, அந்த போஸ்டனில் அவங்க வந்து ஸ்டே பண்ண போஸ்டன் லாரன்ஸ் இந்த பகுதியில இருந்தாங்க. இங்கே தான் அவருக்கு வந்து அந்த போய்டிக் ஸ்கெச்சஸ் அப்படிங்கிறது இங்கே தான் அவங்களுக்கு ஃப்ரேம் ஆயிருக்கும். குறிப்பாக அவர் வாழ்ந்த மக்கள் பற்றியும் அவர் சார்ந்த விஷயங்கள் பற்றியும் தான் இந்த இதில் நிறைய அவருடைய போயம்ஸ் அப்படிங்கிறது பேசும். இதில் அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ப்ராபப்ளி அவருக்கு தேவையான அவரோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஈவன் அவர் ரெகுலராக எந்த ஒரு காலேஜும் போய் படிக்கல. ரெகுலராக டிகிரி அப்படிங்கிறது ரெகுலர் டிகிரி அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. போவார், காலேஜுக்கு போனார், பட் ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணல. ஈவன் ஹார்வர்ட் வரைக்கும் போயிட்டு கூட அவர் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் தான் வந்திருந்தார். நாட் ரிசீவ் த டிகிரி அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதுக்கப்புறம் இவருடைய போயத்துக்கு வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிறது, இவருடைய ரைட்டிங் கிடைச்ச ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது, மெனி யூனிவர்சிட்டி ஹஸ் டெலிவர்டு டிகிரிஸ். இவருக்கு வந்து டிகிரிஸை வந்து அவங்க வாலண்டியர்லேயே வந்து வந்து கொடுத்தாங்க. இதில் ரொம்ப ஒரு விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஜான் எஃப் கென்னடி அந்த டைமில் அமெரிக்காவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் கூட இவரை பற்றின போயம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஹானரிங் பண்ணினது எல்லாமே இருக்குது. அதனால் இவர் பிற்காலத்தில் வரும்போது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க முடிஞ்சது, ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது எல்லாமே இந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கெச்சஸ் தான். அதில் ஒரு முக்கியமாக எழுதுனது அவர் வாங்கின அவார்ட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இந்த ஸ்டைல் எதுக்காக வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவரை வந்து ஒரு முக்கியமான நபராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இப்போ நீங்கள் சில ரைட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அமெரிக்கன் ரைட்டரை அவங்கள ஏதாவது ஒரு தியரிட்டிக்கல் கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதுக்குள்ள அதுக்கு ஏன்னா அந்த போஸ்ட் மாடர்னிஸ்ட்னு ஒரு ரைட்டரை சொல்லணும் அப்படின்னா அந்த போஸ்ட் மாடர்னிஸ்டில் இருக்க வேண்டிய எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். மாடர்ன் ரைட்டர், மாடர்னிஸ்ட் சார்ந்து பிலாங்ஸ் த மாடர்ன் ரைட்டர் அப்படின்னா அந்த மாடர்ன் டைமில் அந்த மாடர்னிஸ்ட் தகுந்த மாதிரி அந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ ரொமான்டிக் ரைட்டர் அப்படின்னா அந்த ரொமான்டிக் ரைட்டர் அப்படிங்கிறது அந்த பீரியடில் எழுதுறது மட்டும் கிடையாது, அவங்களுடைய ரைட்டிங் அதனுடைய அவருடைய போயம்ஸ் எல்லாமே ஒரு ரொமான்டிக் ரைட்டர்ஸ்னு என்ன கேட்டகரிஸில் எந்த ஒரு ஸ்கேலில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணுமோ அந்த ஸ்கேலில் அவங்க இருக்கணும். அப்படி அவங்க தான் பிரிப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரிஸ்க்குள்ளேயும் நான் கொண்டு வர முடியாத நபராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அவ்வளோ ஒரு விஷயங்கள் அவர் இதில் இருக்குது. அப்போ அவருடைய ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சில இடங்களில் இவரை கம்பேர் பண்ணும்போது டிஎஸ் எலியட் கூட கம்பேரும் பண்ணுவாங்க, கான்ட்ராஸ்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எமிலி டிக்கன்ஸ் கூட சில போயம்ஸ், இவருடைய போயம்ஸ் எல்லாம் அவங்களோட போயம்ஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறது எல்லாமே இருக்கும். பட் ஒரு கம்பேரிசனுக்காக எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸில் வந்து கவனிக்க போகிறோம். த மோஸ்ட் ஃபைனலாக நம்ம வந்து இவருடைய ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, கூடவே கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு பேரலல் வியூவில் இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸை வந்து நீங்கள் விட்டு போவோம். இங்கே சில இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா த நார்த்தன் ஆந்தாலஜி ஆஃப் மாடர்ன் போயட்ரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் எல்மன் அண்ட் ராபர்ட் ஓக்லைர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸாக இருக்காங்க. இதில் த நார்த்தன் ஆந்தாலஜி ஆஃப் மாடர்ன் போயட்ரி இந்த இதில் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ரிவ்யூ கொடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லிட்ரரி ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூ அப்படிங்கிறது ஒன்று ஜர்னலில் வெளிவரலாம், ஒரு மேகசினில் வெளிவரலாம், இது மாதிரி இதில் ஒரு இதில் ஒரு புத்தகத்தில் வெளிவரலாம். இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லது யாரோ நிறையா ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து அது ஒரு புக் ஃபார்மில் எடிஷன்லையும் அது வரலாம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அந்த மாதிரியான ஒரு எடிஷன் தான் நார்த்தன் ஆந்தாலஜி ஆஃப் மாடர்ன் போயட்ரி. அதில் ரிவ்யூ கொடுத்த அதில் எடிட்டர்ஸாக இருக்கிறீங்க ரிச்சர்ட் எல்மன் அண்ட் ராபர்ட் ஓக்லைர். இவங்க யார் கூட கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எட்வின் ஆர்லிங்டன் ராபின்சன் கூட ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. இதில் ஃப்ராஸ்ட்டுக்குன்னு தனியாக ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுக்குன்னு தனியான ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. அதே வகையில் எட்வர் ஆர்லிங்டன் ராபின்சனோட கம்பேர் பண்ணும்போது ராபின்சன் எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு நேற்று நம்ம பார்த்துட்டோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசீவ்டு 4 புலிட்சர் பிரைசஸ், இது நம்ம தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இந்த எட்வின் ஆர்லிங்டன் ராபின்சன் இவர் 3 புலிட்சர் பிரைஸ் ஃபார் ஹிஸ் போயட்ரிக்கு ரிசீவ் பண்ணியிருப்பார். 1922லையும் 1925லையும் 1928லையும். அதே வகையில்
4 டைம்ஸ் நோபல் பிரைஸ்க்கு இவரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஃபார் லிட்ரேச்சருக்காக. அவ்வளோ பெரிய மனிதர் தான் இந்த ராபின்சன். இங்கே நான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கம்பேரிசனுக்குள்ள கொண்டு போது ராபின்சன் எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவரையும் கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப சளைத்தவர் அல்ல, 2 பேரும் சரிசமமான ஆட்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட். இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, நியூ இங்கிலாந்து செட்டிங், அந்த நியூ இங்கிலாந்து செட்டிங் தான் இவங்க 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அந்த நியூ இங்கிலாந்து மக்களை பற்றின, அங்கிருந்து வாழ்ந்த மக்கள், அங்கிருந்த ஃபார்மர்ஸ் பற்றின விஷயங்கள் வெளிப்படுத்துறதுக்கு இவங்க 2 பேருனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நிறையவே இருந்துச்சு. இதில் ராபர்ட் ஃப்ராஸ்ட்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதும் இருந்துச்சு. அப்போ அந்த கம்பேரிசன் அப்படிங்கும்போது ராபின்சனும் சரி, அதே மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்டும் சரி, இவங்க 2 பேரும் யூஸ் பண்ண செட்டிங்ஸ், மோஸ்ட் ஆஃப் த போயம்ல யூஸ் பண்ண செட்டிங்ஸ் நியூ இங்கிலாந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ரைட். அதே மாதிரி ரேண்டல் அண்ட் ஜெரால், இவர் ஒரு போயட்டிக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிரிட்டிக். இவர் ஃப்ராஸ்ட்னுடைய போயட்ரியை, ராபர்ட் ஃப்ராஸ்ட்னுடைய போயட்ரியை ப்ரைஸ் பண்ணுறாரு. ப்ரைஸ் பண்ணி எழுதுறாரு. என்னன்னு எழுதி கிரிட்டிக் எழுதுறாருன்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது அலாங் வித் ஸ்டீவன்சன், எலியட் அண்ட் சீம்ஸ் டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் த அமெரிக்கன் போயட்ஸ் ஆஃப் தி செஞ்சுரி. எப்படி இந்த ஸ்டீவன்சன், எலியட் எல்லாம் ஒரு கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் போயட்ஸாக இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுமே ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் போயட் அப்படிங்கிற சீரீஸ்க்குள்ளே கொண்டு வராரு. யார்? ரேண்டல் ஜெரல். அப்போ இவருடைய கிரிட்டிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ஸ்டீவன்சன், எலியட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் கொடுத்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் எந்த அளவுக்கு இவர் வந்து அவருடைய பங்களிப்பு செஞ்சார் அப்படிங்கிறது இவரும் வெளிப்படுத்திப்போம். அப்படி அண்ட் கூடவே ரேண்டல் ஜெரல் ப்ரைஸ் பண்ணுறது, ராபர்ட் ஃப்ராஸ்ட் எப்படி ப்ரைஸ் பண்ணுறாருன்னா சீரியஸ்னஸ் அண்ட் ஹானஸ்டியை பற்றி பேசுகிறாரு. ராபர்ட் ஃப்ராஸ்ட்னுடைய போயம்ஸ் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சீரியஸ்னஸை கொடுக்கும். அதே மாதிரி சின்சியாரிட்டி அண்ட் ஹானஸ்டி அப்படிங்கிறது இவர்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெரல் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ Gerald stating that Frost was particularly skilled at representing a wide range of human experience. இவர்கிட்ட நிறைய ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கு. அது எல்லாத்தையுமே வைடு லெவலில் பிரம்மாண்டமான ஒரு வகையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பரந்த வகையில் தன்னுடைய போயத்தில் அப்ளை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் ஜெரல் வந்து வெளிப்படுத்துறாரு. இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராபின்சன் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். எட்வின் ராபின்சனும் இவங்க ராபர்ட் ஃப்ராஸ்ட்டும் 2 பேருமே நியூ இங்கிலாண்டினுடைய செட்டிங்ஸை இவருடைய போயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஸ்டீவன்சன், எலியட்டுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுமே அமெரிக்கன் போயட்ல ஒரு முக்கியமான இடத்த வைக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்லைடில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட். 1963 அந்த டைமில் அந்த வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா த போயட் ஜேம்ஸ் ராட்க்ளிஃப் ஸ்கொயர் அவர் என்ன சொல்கிறார், ஃப்ராஸ்ட்டை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அந்த பர்டிகுலர் டைமில் அங்கே அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போயட் இருந்தாங்க. அந்த போயட்னுடைய டைம், அந்த பீரியடில் அந்த போயட்டெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா சயின்ஸு, சொலிப்சிசம், ரிலிஜன், அதாவது அந்த பாஸ்ட், அந்த செஞ்சுரியுடைய பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் பட் இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ராபர்ட் ஃப்ராஸ்ட்னுடைய போயத்தில் சயின்ஸுக்கான வேலை அங்கே அப்படிங்கிறதோ, அதே மாதிரி ரிலிஜனோ அதனுடைய பாஸ்டோ எதுவுமே இதில் இம்பார்ட்டன்ஸாக இவர் கொடுக்கல. இப்போ ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூரல் செட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி யாங்கி ஃபேமிலி பற்றி பேசியிருப்பாப்படி, நியூ ஹாம்சையர் அந்த பீப்புள்ஸ் பற்றி எல்லாத்தையுமே வெளிப்படுத்தியிருப்பாப்படி. ஸோ ஹி ரெஃப்யூஸ்டு சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. இது வந்து பார்த்தோன்னா இவருடைய போயஸில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்குது. ஸோ ஹேஸ் லாங் சீம்டு லெஸ் ட்ராமட்டிக்கலி கமிட்டட் தென் அதர்ஸ். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் அந்த மாதிரி விஷயத்தில் குறைவாக தான் கமிட் ஆகிக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த as well as அவர் ஜேம்ஸ் ராட்க்ளிஃப் ஸ்கொயர் சொல்கிற மாதிரியே தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட்னுடைய அந்த நீங்கள் ஒர்க்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த டைட்டிலே ஒரு வியூவை வெளிப்படுத்தும். அவர் எப்பேற்பட்ட போயம் எழுதுறாரு அப்படிங்கிறது ஒரு வெளிப்படுத்தும். ரொம்ப காரசாரமாக இருக்காது, அதில் ஒரு மென்மை அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி காரமாக ஒரு விஷயத்த சொன்னாலும் அதனுடைய எண்டிங்கில் ஒரு மென்மையை கொடுத்துருவோம். அப்படி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபயர் அண்ட் ஐஸ். இந்த ஃபயர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு ஐஸ் அப்படிங்கிறதுல பயன்படுத்திருப்போம். அப்படி நிறைய இடங்கள் இவருடைய ராபர்ட் ஃப்ராஸ்ட்னுடைய ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரூரல் செட்டிங் இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதுக்குள்ள ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், பயங்கரமான ரிலீஜியஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பற்றி
இவர் எடுத்துக்க மாட்டாரு. பட் ஆனா பாஸ்ட்டை பத்தி பேசுவாரு. அந்த பாஸ்ட் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இவர் சார்ந்திருந்த மக்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை பிரளயத்தை பத்தி, அந்த ரீஜனலை பத்தி மட்டும் பேசியிருப்பார் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரைட். இன் சோஃபர் அதே சமயத்துல ஜேம்ஸ் ஸ்கொயர் வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் யார பேசக்கூடிய விஷயங்கள் வந்ததுன்னா, இவருடைய சென்சஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய போயம்ஸ் எல்லாமே அதில் அவர் யூஸ் பண்ண அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சென்சஸ்க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய போயம்ஸ் எல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியை, ஒரு பழையங்கான நினைவுகளை, அவர் வாழ்ந்த பகுதிகளோ அதுக்கு முன்னாடி இருந்த பகுதிகளை பற்றி ஒரு நாஸ்டாலஜிக் ஈவெண்ட்டா எடுத்து காட்டுற மாதிரி தான் இருக்கு. இந்த நாஸ்டாலஜிக் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அது கசப்பா இருக்கக்கூடாது, ஒரு இதமா இருக்கணும். அதுதான் நாஸ்டாலஜிக். நீங்க நாஸ்டாலஜிக் எல்லா பாஸ்ட்டை எல்லாத்தையும் நம்ம பேசினாலுமே, நம்ம பேசக்கூடிய பாஸ்ட்ல சில விஷயங்கள் தான் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு இனிமையை தரும். அப்போ இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியை வெளிப்படுத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஜேம்ஸ் ஸ்கொயர் ராபர்ட் ஃப்ராஸ்டோட பாயத்தை பத்தின ஒரு கிரிட்டிக்கா வெளிப்படுத்துறாரு. ரைட். அதே சமயத்துல ஹாரியட் மேன்ரோ as well as இவர் எடிட்டர், இவர் பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் அண்ட் எடிட்டர் ஹாரியட் மேன்ரோ, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃப்ராஸ்டோட ஒர்க்கை பத்தி, no other poet in our history has put the best of the Yankee spirit into a book so completely. அதாவது ராபர்ட் ஃப்ராஸ்டை தவிர வேற எந்த ஒரு போயட்டும் யான்கியை பத்தி, அந்த யான்கி மக்களை பத்தி அவங்களோட ஸ்பிரிட்டை பத்தி வெளிப்படுத்தின மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அப்ப இவர் தான் நல்லா வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஹாரியட் மேன்ரோ சொல்றாரு. முன்னாடியே நம்ம பார்த்ததுதான், ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்னாலே அவருடைய ஒர்க்ல அவர் சார்ந்த பகுதிகளை பத்தி நிறைய பேசியிருப்போம். அப்படி அதனாலதான் டைட்டில்ஸே பார்த்தீங்கன்னா நியூ ஹாம்ப்ஷயர், அது ஒரு நேம் ஆஃப் த பிளேஸ், அந்த பிளேஸ் பத்தி பேசியிருப்போம். அப்படி போஸ்டன் பத்தி பேசியிருப்போம். அப்படி அந்த டைட்டிலே இருக்கும், நார்டன் ஆஃப் போஸ்டன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டிலே காட்டு. அப்போ அவர் பர்டிகுலரா ஒரு சில பகுதிகளை பத்தி வெளிப்படுத்துறார், அங்க வாழ்ந்த மக்களை பத்தி பேசுறாருங்கிறது நல்லா தெரியும். அதனால யாங்கி ஸ்பிரிட் அப்படிங்கிறதும் இவருடைய போயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாரியட் மேன்ரோ மென்ஷன் பண்றாரு. as well as நம்ம முன்னாடியே பார்த்ததான் இந்த ஹாரியட் மேன்ரோ மறுபடியும் என்ன சொல்றாங்க, சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரூரல் செட்டிங் அண்ட் ஃபார்ம் லைஃப் அப்படிங்கிறது இவருடைய போயத்தில் இருக்குது. அதே மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்டினோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது ஹியூமன் ரியாக்ஷன் டு நேச்சர்ஸ் ப்ராசஸ், அதாவது நேச்சர்னுடைய ப்ராசஸ்ல ஹியூமனுடைய ரியாக்ஷன் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே போயமா வடிவமைச்சு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஹாரியட் மேன்ரோ வெளிப்படுத்துறாங்க. அண்ட் as well as ஃப்ராஸ்டினுடைய நெரேட்டிவிட்டியை பத்தி பேசும்போது கூட அவருடைய நெரேட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கேரக்டர் பேஸ்டு போயம்ஸ். இதில் நிறைய இதெல்லாம் பிக்சர்ஸ்ல பார்த்தனாலும் சரி, இந்த மெண்டிங் வால்ல பார்த்தாலும் சரி, சம் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது அதில் வெளிப்படுத்திப்போம். அப்படி அதில் சில கேரக்டர்ஸ்ல ஒரு காமன் கேரக்டரா இருப்பாங்க. இதுல பெர்ச்சஸ்ல அந்த சில்ட்ரனை பத்தி பேசும்போது அது காமன். அதே மாதிரி மெண்டிங் வால்ல பத்தி பேசும்போது நெய்பர் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. இந்த பர்டிகுலர் 2% சொல்லாம ஒரு நெய்பர். அப்ப கேரக்டர் பேஸ்டு போயம்ஸ் அப்படிங்கிறதும் இவருடைய ஒர்க்ல இருக்குது. அண்ட் ஆஃபன் அதெல்லாம் சம்டைம்ஸ் ஒரு சட்டரிக்கல். மெண்டிங் வெல்ல 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் ரீபில்ட் பண்றாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, கீழே விழுகிற ஸ்டோன்ஸ் எல்லாம். அதையெல்லாம் பத்தி பேசும்போது என்ன சொன்னா ஒரு சட்டரிக்கல் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற சட்டரிக்கலையும் வெளிப்படுத்தி தருவாடி. அண்ட் as well as இவருடைய ஒர்க்ல சிம்பத்தட்டிக் ஹியூமர் அண்ட் அவருடைய சப்ஜெக்ட்ல இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஹாரியட் மேன்ரோ வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய அவருடைய ஸ்டைல் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஃபியூ ஸ்லைட்ஸ்லேயே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த வியூவில் நீங்கள் ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய போயம்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிங்கனாலே நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கு அதில் எந்த ஒரு காட்டமான விஷயங்களை பார்க்கவே முடியாது. ஒரு இதமான சில விஷயங்கள் நம்ம நினைவூட்டக்கூடிய விஷயங்களாக தான் அது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரைட்டு. அதே மாதிரி எ பாய்ஸ் வில்லுக்கு ஈஸ்ரா பவுண்ட் பார்த்தோம்னா ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்போம். அப்படி அதில் பவுண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் ஹேஸ் த டேங் ஆஃப் த நியூ ஹாம்ப்ஷயர் வுட்ஸ். இதில் டேங் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மெல். இவர் எதை காட்டுறார், தன்னுடைய இந்த பாய்ஸ் வில்ல எதை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா நியூ ஹாம்ப்ஷயர் வுட்ஸ், அந்த நியூ ஹாம்ப்ஷயருடைய அடர்ந்த காடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் அப்படின்னு காட்டுறாரு. அப்போ அந்த இயற்கையோட ஒன்றி அந்த மக்களோட ஒன்றி இருக்கக்கூடிய விஷயத்த அதனுடைய ஸ்மெல் அப்படிங்கிறது இவருடைய போயத்துல பார்க்க முடியுது. கூடவே அவர் கம்ப்ளீட் ஒரு சின்சியாரிட்டி அந்த பகுதியை பத்தி பேசுறதுக்காக ஒரு சின்சியரான ஒரு ஒர்க் லோட்ல தான் செய்யறாரு. அதுல எந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாம என்ன நிதர்சனமோ அதை அப்படியே பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி
எஸ்ரா பவுண்ட் வந்து அந்த பாய்ஸ் வில்லுக்கு எழுதின எடிசனில் சொல்லியிருப்போம் அப்படி. அண்ட் ஆஸ் வெல் அஸ் மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் நாட் போஸ்ட் மில்டனிக் ஆர் போஸ்ட் ஸ்வின்பர்னியன் ஆர் போஸ்ட் கிப்ளோனியன். இதில் மில்டன், ஸ்வின்பன், ருத்யார்ட் கிப்ளிங் இவங்களை பற்றியெல்லாம் ஒரு கோட் பண்ணி சொல்கிறாரு. இவர் எழுதின ஒர்க்கு, ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுகிற ஒர்க் அப்படிங்கிறது அந்த பாய்ஸ் வில் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, மில்டனுக்கு அப்புறம் அந்த மாதிரி இல்லை, அல்லது ஸ்வின்பனுக்கு அப்புறம் போஸ்ட் ஸ்வின்பனோட ஒர்க் மாதிரி இல்லை, போஸ்ட் கிப்ளோனி மாதிரி இல்லை. இவர் எழுதுறது ஒரு தனி ஸ்டைல் அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத, அவளுடைய ஃபாலோவர்ஸ் மாதிரி இவர் இல்லாமல் ஒரு தனி ஸ்டைல் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் எஸ்ரா பவுண்ட் இந்த இதில் வெளிப்படுத்திருப்போம். ரைட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் கிட்ட ஒரு குட் சென்ஸ் டு ஸ்பீக் நேச்சுரலாக பேச வேண்டிய ஒரு குட் சென்ஸ், ரொம்ப குட் சென்ஸான ஒரு பர்சன் தான். அதை எல்லாத்தையும் அப்படி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய போயமாக மாற்றிருக்கிறாரு. நேச்சுரலாக பேசக்கூடிய விஷயங்களை போயமாக கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் ரொமான்டிக் ரைட்டர் எடுத்து பற்றி பேசும்போது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவோம் அப்படி, அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ரொமான்டிக் ரைட்டர் கிட்ட இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிம்பிள் அண்ட் காமன் லாங்குவேஜாக இருக்கணும், அந்த காமன் பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொமான்டிக் பீரியட்ல வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த வகையில் இவர் எஸ்ரா பவுண்டுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பீப்புள் அந்த நேச்சுரலாக பேசிக்கிறாங்க இல்லையா, அதனுடைய விஷயத்தை ஒரு குட் சென்ஸ் அண்ட் ஹியூமராக எடுத்து காட்டியிருப்பா. அப்படி அந்த டிக்ஷனை இவருக்கு வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பா அப்படி தவிர, மற்றபடி ரொம்பவுமே ஒரு மீட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான மீட்டர்ஸ் அப்படிங்கிறது இவருடைய லாங்குவேஜில் இருக்காது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. ரைட். அடுத்தது எமில் லோவல். இவங்க வந்து நார்த் ஆஃப் போஸ்டன் இதுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க. எதில் அப்படின்னா, நியூ ரிபப்ளிக்ல எமி லோவல் ரிவ்யூ கொடுக்குறாங்க நார்த் ஆஃப் போஸ்டன் பற்றி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் கிளாசிக்கல் மீட்டர்ஸை எழுதியிருந்தாலும் அதே மாதிரி இன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, கிளிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னா அவருடைய ஓன் வேல, இது எல்லாமே இந்த டிவைசஸ் எல்லாமே ஓன் வேல தான் இருக்கா தவிர, அதை ஏதாவது ஒரு மாடர்னிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதோ, ஒரு சேஞ்சஸாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அப்போ இவர்கிட்ட அந்த கிளாசிக் மீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அந்த போயத்தில். பட் ஆனால் அந்த லாங்குவேஜினுடைய டிக்ஷன் அப்படிங்கிறது அந்த பீப்புள் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த லாங்குவேஜைவே, அந்த வெர்னாகுலர் லாங்குவேஜைவே இவர் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மென்ஷன் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட், இவருடைய ஒர்க்கினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, எஸ்பெஷலி அன்யூஷுவல் பவர் அண்டு சின்சியாரிட்டி அப்படிங்கிறது இவருடைய எல்லா போயத்திலையும் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லி எமி லோவல் நார்த் ஆஃப் போஸ்டனுக்கு எழுதக்கூடிய ரிவ்யூவில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ரிவ்யூவும் சொன்ன விஷயத்தையே தான் திரும்ப திரும்ப சொல்லும். நாம் இதெல்லாம் எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் தன்னுடைய ஒர்க்கில் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் தான் நீங்கள் வந்து நம்மளுடைய மெயின் தாட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அதுக்குள்ளே தான் இருக்குது. ரைட். இங்கே ராபர்ட் ஃப்ராஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு நாட் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நாட் ஒன்லி இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து பட் ஆல்சோ இருக்கும். அப்போ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒன்று, ஹிஸ் அஃபெக்ஷன் ஃபார் நியூ இங்கிலாந்து தீம்ஸ். அந்த நியூ இங்கிலாந்து தீம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்பட்ட அந்த அஃபெக்ஷன், நியூ இங்கிலாந்து மேலே ஏற்பட்ட அஃபெக்ஷனை, அதனுடைய தீம்ஸை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு இவருடைய போயம்ஸில். அதே மாதிரி கொலாக்கியலிசம் அண்டு ட்ரெடிஷ்னல் மீட்டர்ஸை பிளெண்ட் பண்ணி யூனிக்காக வெளிப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் பண்ணாமல் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ட்ராமட்டிக் மோனோலாக்ஸ் அண்ட் டைலாக்ஸ். ட்ராமட்டிக் மோனோலாக் அண்ட் டைலாக் அப்படிங்கிறதும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் தன்னுடைய போயங்களை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அதாவது இங்கே வேரியஸ் கிரிட்டிக்ஸ் சொல்லக்கூடியது தான் பயன்படுத்தி இருக்காங்களே தவிர, அதுக்காக எல்லா போயமும் இவருடைய வந்துன்னா ரொமான்டிக் மோனோலாக்லேயே இருக்குது அப்படிங்கிறது, நம்ம ட்ராமட்டிக் மோனோலாக்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. சில போயங்கள்ல இவருடைய டைலாக்ஸ் அண்ட் மோனோலாக், ட்ராமட்டிக் மோனோலாக்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கலாம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெண்டிங் வால். இந்த மெண்டிங் வால் அப்படிங்கிறது எந்த கலெக்ஷன்ல இருக்குது அப்படின்னா, நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷன்ல இந்த மெண்டிங் வால் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கும் நெய்பருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட் எதை பத்தின ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னா, ரீப்ளேசிங் ஃபேலன் ஸ்டோன்ஸ். அந்த வால், காமன் வால் இருக்கு இல்லையா,
அந்த காமன் வால்ல இருந்து விழக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை ரீப்ளேஸ் பண்றது தான் அந்த ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாலே அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல டயலாக்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இவர் ஒன்று சொல்லுவாரு, அதுக்கு மாற்றா அவர் ஒன்று சொல்லுவாரு. அப்போ இந்த போயட்டிக்கல் ஸ்கெச்சஸ்ல அந்த டயலாக் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மெண்டிங் வால். அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு டயலாக் நேச்சுரலா ஒரு நாவலுக்கு டயலாக் கிரியேட் பண்றதுக்கும் அதுவே ஒரு போயத்துக்குள்ள ஒரு டயலாக் கொண்டு வரதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இங்க வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டயலாக் ரைட்டிங்ல வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன் இந்த 2 பேர் பேசிக்கிற மாதிரி நம்ம வெளிப்படுத்துவோம். அந்த மாதிரி நேரடியா வெளிப்படுத்திக்க முடியாது இந்த போயத்துல. பட் ஆனா நுணுக்கமா அதை கையாண்டு இருப்பா அப்படி இந்த மெண்டிங் வால்ல. அதுக்கான இது ஒரு மெண்டிங் வால்ல இந்த டயலாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளா நாங்க எடுத்துக்காங்க. ரைட். அதே மாதிரி அவங்க இந்த இதை வந்து மெண்டிங் வால் பத்தி பேசக்கூடியது அடுத்த ஒரு பாயிண்ட்டுமே. இதுல அந்த பவுண்டரிஸ் பத்தி சில அந்த பவுண்டரிஸோட ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்காங்க. பட் நாம் இந்த மெண்டிங் வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த இந்த டயலாக்ஸ் இதுக்குள்ள அந்த டயலாக் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், டயலாக் போயம்ஸ் இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இந்த மெண்டிங் வாலை நீங்க எடுத்துக்கணும். ரைட். அதே மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது இவருடைய ஒர்க்ல எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா எஸ்பெஷலி சொல்லணும்னா நியூ ஹாம்சைர். இந்த நியூ ஹாம்சைர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ போயட்டிக் கலெக்ஷன் தான். அந்த நியூ ஹாம்சைர் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த போயட்டிக் கலெக்ஷன்ல சொல்லிப்போம். இட் ஆல்சோ இட் இஸ் த நேம் ஆஃப் த பிளேஸ் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். இதை பத்தி இதுல 2 சிட்டியை வந்து ரொம்ப மோஸ்ட் டாமினேட்டா சொல்லுவாரு. அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹாம்சைர். இந்த நியூ ஹாம்சைரை பத்தியே வெளிப்படையாவே ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து வெளிப்படுத்தியிருப்போம் அப்படி. ரைட். இந்த ஒர்க்குக்காக தான் ராபர்ட் ஃப்ராஸ்ட் won the புலிட்சர் பிரைஸ். ஃபர்ஸ்ட் புலிட்சர் பிரைஸ் வந்து இந்த நியூ ஹாம்சைர்ங்கிற போயட்ரி கலெக்ஷன்ஸ் தான் இவர் வின் பண்ணியிருப்பார். இதுல சில போயம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எபிகிராம்னுடைய ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு போயம் வந்துன்னா ஃபயர் அண்ட் ஐஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எபிகிராமுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க இதுல எடுத்துக்காங்க. ரைட். அதே மாதிரி லூயிஸ் அண்டர்மேயர் இவர் என்ன டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா இந்த நியூ ஹாம்சைர் பத்தி சொல்லும்போது என்ன டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா இந்த நியூ ஹாம்சைர் அப்படிங்கிற இந்த கலெக்ஷன் இதுல இருக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா நிறைய லாங் போயம் இருக்கு. அந்த லாங் போயம் எல்லாம் எப்படி இருக்குன்னா வித் நோட்ஸ் அண்ட் கிரேஸ் நோட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த போயத்தை படிச்சா நேரடியா புரியாது அப்படிங்கறதுக்காக இவரே அந்த போயத்துக்கு தேவையான நோட்ஸையும் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதும் சொல்றாரு. ஏன்னா இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் போயம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 14 பேஜஸ்க்கு இருக்கும். 14 பேஜஸ்க்கும் ஒரே ஒரு போயம் தான் பேசிட்டு இருக்கும். அப்ப அதனால நிறைய லாங் போயம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த லாங் போயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான நோட்ஸ் அண்ட் கிரேஸ் நோட்ஸும் இருக்கும். அப்ப இது என்ன அப்படின்னா அந்த நோட்ஸ் அண்ட் கிரேஸ் நோட்ஸ் படிக்கும் போதும் இந்த போயம்ஸ் இந்த போயட்ரி கலெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா இட் சஜஸ்ட் டு ரீட் தெம். அது மறுபடியும் படிக்க சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் அண்டர்மேயர் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நியூ ஹாம்சையர்னுடைய போயத்தை பத்தின விஷயங்கள் அந்த போயட்ரி கலெக்ஷன் பத்தின விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. 1923 இது பப்ளிஷ் ஆன ஒரு போயட்ரி கலெக்ஷன். இதுக்கு வந்து 1924 he won the first புலிட்சர் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட். அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் வந்துன்னா உங்கர் அண்ட் வேன் ஓகானர் இவங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது இவருடைய போயம்ஸ் ஆஃப் ஃபார் அவருடைய ஸ்டடி வியூவில் சில போயத்தை பத்தி இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய போயட்ரி அன்லைக் யார மாதிரி இல்லை அப்படின்னா கான்டெம்பரரி இவரோட கான்டெம்பரரியில் இருந்த டிஎஸ் எலியட்டோ ஸ்டீவன்சன் மாதிரி இல்லை. அண்ட் லேட்டரா வந்த ஈட்ஸ் மாதிரியும் இல்லை. அதாவது டிஎஸ் எலியட் மாதிரி இல்லை, ஸ்டீவன்ஸ் மாதிரி இல்லை, ஈட்ஸ் மாதிரி இல்லை. இதுல இவருடைய போயத்துல shows no marked departure from the poetic practices. அதாவது ஒரு poetic practices அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு போயம் எழுதுறாங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு போயத்துல இன்னொரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நிறைய மீட்டர்ஸ், நிறைய எபிகிராம்ஸ், விதவிதமான டிவைசஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்ப அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஒவ்வொன்றையும் இன்னொரு இதில் அப்ளை பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஒரு poetic practice அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த ஒரு மார்க்ஸ் அந்த மாதிரியான எந்த ஒரு டிபேச்சரும் இவருடைய இதில் இல்லை. அப்ப இந்த poetic practices பண்ணணும் அப்படின்னா நேரடியா டிவைஸ் எடுத்து பயன்படுத்துறது கிடையாது. வேற யாரோ பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி எழுதுன அந்த ரைட்டர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு அவங்கள மாதிரி விஷயத்த கொஞ்சம் இமிட்டேட் பண்ணாம எழுதுறது இந்த ஒரு poetic practice அப்படிங்கிறது. அந்த மாதிரியான பிராக்டிஸும் அந்த மாதிரி மார்க்ஸ் அப்படிங்கிறது இவருடைய அதாவது ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய போயட்ரியில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கர் அண்ட் ஓகானர் வந்து வெளிப்படுத்துறாங்க.
அப்ப இவருக்குன்னு தனியான ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது இவர் உருவாக்கிட்டார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். பட் அதை ஒரு தனி ஸ்கூலாவும் மாறல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இப்ப ஜான்டன் அவருடைய எழுதின பாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வர முடியும். பட் ஆனா ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுனது இவர் தனியா ஒரு ஸ்டைலை கொண்டு வந்தாலுமே அது வந்து ஒரு முழுமையான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூலாக மாறல. இது அவரோட யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் நீங்க புரிஞ்சுக்கணும். கூடவே அங்க ரெண்டு ஓ கார்னர் வேற என்ன சொல்றாங்கன்னா ஹி அவாய்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் வெர்ஸ் ஃபார்ம்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இவர் கிளாசிக்கல் மீட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கிளாசிக்கல் மீட்டர்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவார் அப்படின்னா அந்த வெர்னாகுலர் பீப்புளினுடைய டிக்ஷன்ல இருந்து அந்த லாங்குவேஜ்ல கிளாசிக்கல் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவார். பட் ஆனால் கிளாசிக்கல் அல்லது ட்ரெடிஷ்னல் வெர்ஸ் ஃபார்ம்ஸ் எதையுமே இவர் அப்ளை பண்ணிக்கல, அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த ரைமிங் அப்படிங்கிறது எராட்டிக்கலி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இஸ் நாட் என் இன்னோவேட்டர். இவர் இன்னோவேட்டர் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இவர் எல்லாத்தையும் ஒரு ட்ரை பண்ணியிருப்பா, அப்படி அது எல்லாமே இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதையும் இவங்க ரெண்டு பேரை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ரைட். மற்ற வகையில் இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ராஸ்ட்டை பற்றி என்ரிச்சா சொல்லும்போது இவருடைய ஸ்டைலை பற்றி சொல்றாங்க. அதே வகையில் இவருடைய செட்டிங் அப்படிங்கிறது எது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மீட்டர்ஸ் அகைன்ஸ்ட் த நேச்சுரல் ரைம்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது இந்த ஸ்டைல்ஸை பற்றி பேசும்போது இவருடைய ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அகைன்ஸ்ட் இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. அகைன்ஸ்ட் த நேச்சுரல் ரைம்ஸ் ஆஃப் ஸ்பீச். அந்த மக்கள் பேசிக்குவாங்க இல்லையா, நேச்சுரலான ரைம்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்பீச்சுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டிங் அப்படிங்கிறது இவர் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது சில விஷயங்கள் பார்த்தோன்னா நீங்கள் அந்த எதுகை மோனை மாதிரி இருக்கும். அப்போ அந்த எதுகை மோனை மாதிரி அப்படியே அவர் அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணாமல் அவங்களுடைய டிக்ஷன் அவங்களுடைய லாங்குவேஜை எடுத்து அதுக்குள்ள சில கிளாசிக்கல் மீட்டர்ஸை அப்ளை பண்ணியிருப்பா அப்படி. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதில் மற்ற சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இவருடைய லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்த பொயட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பிரைமரிலி ஃப்ரம் த வெர்னாகுலர்னுடைய லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்கு. பட் ஆனால் அவாய்டட் ஆர்டிஃபிஷியல் பொயட்டிக் டிக்ஷன். இவர் எழுதுகிற லாங்குவேஜ் வந்துன்னா அந்த பீப்புள் பேசுகிற மாதிரி அந்த சரௌண்டிங் பீப்புள் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். பட் அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு டிக்ஷனும் இவர் ஆட் பண்ணிக்கல, அதை இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதும் சில கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரைட். இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன விஷயத்த திரும்ப ஒரே விஷயத்த திரும்ப பேசிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய விஷயத்தில் அந்த ரூரல் செட்டிங் அப்படிங்கிறதுல நீங்கள் நிறையா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம அந்த போயத்தை பற்றி பேசணும். அவரோட ஸ்டைலுக்குள்ள நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம இது வரைக்கும் பேசுனது எல்லாமே ஒவ்வொரு கிரிட்டிக்கும் ஒரு மாதிரி பேசின விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே ஒரே ஒரு புள்ளியில தான் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட். அதே மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணின அந்த நியூ இங்கிலாந்து டைலாக்ட், இந்த நியூ இங்கிலாந்து டைலாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா நியூ ஹாம்சையர், அதை தான் இவர் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். அப்படி நியூ ஹாம்சையர்ல இருக்கக்கூடிய என்ன டைலாக்ட் இருக்கோ அந்த டைலாக்ட் தான் இவர் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவரே சொல்லியிருப்பார் அப்படி ஹி கால்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட் கால்டு ஒன் ஆஃப் த 2 பெஸ்ட் ஸ்டேட்ஸ் இந்த யூனியன். இவர் இருந்த அந்த யூனியன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட்டா எதை சொல்றாரு அப்படின்னா நியூ ஹாம்சையரை சொல்றாரு. இன்னொன்று வெர்மண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2 ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஒன்று நியூ ஹாம்சையர், நெக்ஸ்ட் ஒன் வெர்மண்ட். அதே மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்ட் பற்றின அந்த ரீஜனலிசத்தை பற்றி நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன ரிமார்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரீஜனல் யூனிட்டி அல்லது கம்யூனிட்டி அப்படிங்கிறத பற்றின எந்த ஒரு பிக்சர் எந்த ஒரு மார்க் அப்படிங்கிறதும் இவருடைய போயத்தில் இல்லவே இல்லை. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் வந்து இந்த ரீஜனை சார்ந்தவன் அப்படிங்கிறதோ அல்லது இங்க எந்த ஒரு ஒற்றுமையோ அல்லது வேற்றுமையோ அந்த மக்களை சார்ந்து இருக்கிற வகையில அந்த போயத்துக்குள்ள இருக்கவே இருக்காது. இவருடைய போயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு ஐடியாவை தான் கொடுக்கும். அது இவருடைய போயத்தை படிக்கும்போது ஒரு குரூப் வந்து ஏற்றுப்பாங்க, இன்னொரு குரூப் அகைன்ஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கான்செப்டோ அந்த மாதிரியான ஐடென்டிட்டியோ இவருடைய போயத்திலேயே இருக்காது. அப்ப இவருடைய போயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சாதகமாகவும் சமமாகவும் உள்ளதை உள்ளபடியே சொல்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இது ஒரு வேதமையை ஏற்படுத்துற மாதிரி இவருடைய போயம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் நிறைய கிரிட்டிக்ஸ் வெளிப்படுத்துறாங்க. ரைட்டு. அதே மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய போயத்தை எல்லாமே சரி அவருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண முடியும். யாரு கூட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா எமிலி டிக்கின்சன் அண்டு எமர்சன் கூட கம்பேர் பண்ண முடியும். அவங்களுடைய போயட்ரியோட இவங்களை கம்பேர் பண்ண முடியும்.
பார்த்துருக்கோம். இந்த எமிலி டிக்கன்சன் அண்ட் எமர்சனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஃபேக்ட்டு, ஆப்ஜெக்ட்டு, பெர்சன், ஈவெண்ட் இது எல்லாத்தையும் தன்னுடைய போயத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் டிரான்ஸ்பிகர்ட் அண்ட் டேக் ஆன் கிரேட்டர் மிஸ்ட்ரி ஆர் சிக்னிஃபிகன்ஸ். அதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேக்டாக இருக்கட்டும், சிம்பிள் ஃபேக்டாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டாக இருக்கும், பெர்சனாக இருக்கட்டும், ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. யார், எமிலி டிக்கன்ஸாக இருக்கட்டும், எமர்சனாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் அவங்களை போலவே இவருமே பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதே மாதிரி தான் முன்னாடி நான் சொன்ன மெண்டிங் வேலை பற்றி பார்க்கும்போது கூட சொன்னேன், எல்லா போயமும் இவர் எழுதும்போது எல்லா போயமும் ரொமான்டிக், அதாவது டிராமட்டிக் மோனலாகோ அல்லது டைலாக்ஸோ இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லா போயமும் ஒரு சிம்பிள் ஃபேக்ட், ஆப்ஜெக்ட், ஈவெண்ட், பெர்சனை சிக்னிஃபிகன்ஸாக மாற்றினதாகவும் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சில சில போயம்ஸ் இருக்கு, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எமிலி டிக்கன்சன் கிட்ட இருக்கிற விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்துன்னா பெட்சஸ். இந்த பெட்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க நல்ல ஒரு அந்த ஆப்ஜெக்டா இருக்கட்டும், அந்த கேரக்டர் ஸ்கெட்சா இருக்கட்டும் எல்லாத்தையும் காட்டுறாரு. எப்படி அப்படின்னா இந்த சிக்னிஃபிகன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது அந்த ட்ரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்குது. அது கீழே நிலத்துல தொங்கிட்டு இருக்கிறதுனால டெம்பரரியா கிரவுண்ட்ல டெம்பரரியா தொங்கிக்கிட்டு இருக்குது. அதனால இந்த பாய்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அதுல ஊஞ்சல் ஆடுறாங்க அதுல அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி பெர்மனண்டா அந்த ஐஸ் ஸ்ட்ரோம் வந்து அது மேல பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது அப்படியே வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்திருக்கிறாரு. ரைட். இதுல என்ன அப்படின்னா, இதுல என்ன சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த பசங்க விளையாண்டதுனால மட்டுமே இது தொங்கி போகல, அது வந்து கீழே இதாகல, பெண்ட் ஆகல, அப்போ ஐஸும் அதை வந்து பெண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னிஃபிகன்ஸையும் நேச்சர் கூட ஒரு சிக்னிஃபிகன்ஸை கொடுத்துருக்கிறாரு. அப்ப நீங்க அந்த பசங்களை மட்டுமே, இந்த ட்ரீ இப்படி ஆனதுக்கு அந்த பசங்க மட்டுமே காரணம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சிக்னிஃபிகன்ஸை இதுல வெளிப்படுத்திருப்போம். அப்படி இந்த பெஞ்சஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எமிலி டிக்கன்சன் அண்ட் ரால்ஃப் எமர்சன் எப்படி தன்னுடைய ஒர்க்ல வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் காட்டினாங்களோ அதே மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி வெளிப்படுத்துற விதமாக தான் இந்த எக்ஸாம்பிளை நீங்க எடுத்துக்கணும். ரைட் ரைட். இப்போ சில இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்டைல் அண்ட் அதே மாதிரி as well as கிரிட்டிக்ஸ்ல என்ன சொன்னாங்க, அந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்துதான் இவருக்கு எந்த வகையில எல்லாம் ஹானர் பண்ணாங்க அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாங்கின ப்ரைஸஸ், மெடல்ஸு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை தாண்டி அவர் வந்து அந்த யூஎஸ் செனட் எல்லாம் எந்த மாதிரி ஹானர் பண்ணிச்சு, கென்னடி எப்படி ஹானர் பண்ணினாரு அப்படிங்கிறதெல்லாம் இங்க இந்த இடத்துல பார்ப்போம். ராபர்ட் ஃப்ராஸ்டனுடைய 75th பர்த்டேல யூஎஸ் செனட்ல, அந்த செனட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்றாங்க. அந்த ரெசல்யூஷன் ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணது எதை பாஸ் பண்றாங்க அப்படின்னா, எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இவரை ஹானர் பண்ற விதமாக தான் அந்த ரெசல்யூஷனே இருக்குது. அங்க என்ன அந்த ரெசல்யூஷன்ல இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருடைய போயம்ஸ் எல்லாமே ஹெல்ப் டு கைட் அமெரிக்கன் தாட் அண்ட் ஹியூமர் அண்ட் விஸ்டம் செட்டிங். அதாவது அமெரிக்கன் மக்கள், அந்த அமெரிக்கன் மக்களுடைய தாட் எப்படி இருக்கு, அந்த ஹியூமர் எப்படி இருக்கு, அவங்களுடைய விஸ்டம் என்ன இருக்கு, அதே மாதிரி செட்டிங் ஃபோர்த் டு அவர் மைண்ட்ஸ். இந்த அந்த செட்டிங் மைண்டுடைய செட்டிங்ஸ், மக்களுடைய மைண்டுடைய செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷனை, அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேஷனை வெளிப்படுத்துற விதமாக தான் இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ற விதமாக தான் இவரோட போயம்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இவருடைய போயத்துக்குள்ள எந்த ஒரு பேதமையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு வேற்றுமையையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அமெரிக்கன் பத்தின ஒரு பாசிட்டிவான ஒரு வியூவில் தான் இவர் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சில போயமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் சிட்டி பற்றி பேசும்போது நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் இவருடைய போயத்தில் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லவே இல்லை. அதனால தான் இந்த யூஎஸ் செனட்லேயே ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணினாங்க. இவருடைய போயம் எல்லாமே அமெரிக்கன் மக்களுடைய தாட்டை வெளிப்படுத்திருக்கும், அவங்க எப்பேற்பட்ட நபர்னு சொல்றது காட்டுற விதமாக தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல போயம்ஸ்ல பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த ரெசல்யூஷன்ல பேசியிருப்பாங்க. ரைட். 1963ல பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்சை டெலிவர் பண்றாரு. எதுக்கு அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் லைப்ரரி, அந்த ஆம்கஸ்ட்ல வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அதை இனாகரேட் பண்ணும்போது அந்த டைம்ல இவர் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்போம். அந்த ஸ்பீச்சில் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை ஹானரிங் பண்ற விதமாக தான் அந்த ஸ்பீச்சே இருக்கும். அதில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இவருக்கு நம்மளுடைய ஹானரை வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய நேஷனல் ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் டீப்பஸ்ட் சோர்ஸாக ஒரு இது எதில் பார்க்க முடியும் அப்படின்னா இவருடைய போயஸில் நம்ம நிறைய இடங்களை பார்க்க முடியும். அதனாலேயே நம்ம அவருக்கு ஒரு ஹானர் கொடுக்கணும். அதே வகையில் நம்மளுடைய நேஷனல் ஸ்ட்ரென்த் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே
இவருடைய போயம் வந்து வெளிப்படுத்துது. அதனால வி ஷுட் கண்டிப்பா இவரை நம்ம வந்து ஹானர் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஜான் எஃப் கென்னடி வந்து இதுல சொல்லுவோம். அப்படி அதே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அமெரிக்கா வந்து அமெரிக்காவில் ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி மக்கள் ரீதியாகவும் சரி இவர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ரைட். இதை தாண்டி நாம சில போயம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது போயட்ரி கலெக்ஷன்ஸு. அதில் குறிப்பாக எதெல்லாம் இவருக்கு வந்து புலிட்சர் பிரைஸ் வின் பண்ணி கொடுத்துச்சோ அல்லது எதெல்லாம் பிகினிங்கில் இவர் இங்கிலாந்துக்கு வந்தபோது இவர் அதை அங்கே எழுதி இங்கிலாந்துல பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட்டரா அமெரிக்காவில் பப்ளிஷ் பண்ணார், அதை மட்டும் பார்த்துருக்கோம். அதை தாண்டி சில விஷயங்கள் சில போயம்ஸ் இருக்கு. அதனோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல மவுண்டைன் இன்டர்வல் இது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஏ போயட்ரி கலெக்ஷன். இவருடைய போயம் எல்லாத்தையும் சின்ன ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எங்கேயுமே இல்லை, ஒவ்வொரு போயத்தையும் ஒரு கலெக்ஷனுக்குள்ள வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அந்த கலெக்ஷனாக தான் பப்ளிஷும் ஆச்சு. இது மவுண்டன் இன்டர்வல் அப்படிங்கிறது 1916 வெளிவந்த பப்ளிஷ் ஆன ஒரு போயட்ரி கலெக்ஷன் தான் இந்த மவுண்டன் இன்டர்வல். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமா மார்க் பண்றதுல விஷயங்கள் அப்படின்னா முன்னாடியே நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட் தான், ஒரு ஆப்ஜெக்ட், பர்சன், ஈவெண்ட் இதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மவுண்டன் இன்டர்வல்னுடைய கலெக்ஷன் நிறைய போயத்துல இந்த மாதிரி கைண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மவுண்டன் இன்டர்வெல்லிலும் மோனலாக்ஸு, டைலாக்ஸு இந்த மாதிரியான ட்ராமட்டிக் குவாலிட்டியும் இந்த போயத்துக்குள்ள இந்த கலெக்ஷன் ஆஃப் போயத்துக்குள்ள சில போயங்கள்ல பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விட்சஸ் அண்ட் த ரோட் நாட் டேக்கன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் இன்டர்வெல்ல இருக்கக்கூடிய போயம்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த போயம்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. விட்சஸ் என்னுடைய போயம் எந்த கலெக்ஷன்ல இருக்குதுன்னா மவுண்டன் இன்டர்வெல். அதே மாதிரி தி ரோட் நாட் டேக்கன் எந்த கலெக்ஷன் இருக்குது மவுண்டன் இன்டர்வெல் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயத்தெல்லாம் எந்தெந்த கலெக்ஷன்ல இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். த கொஸ்டின்ஸ் வில் கம் ஃப்ரம் தட் சைடு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட். இதை தாண்டி இந்த மவுண்டன் இன்டர்வல்ல வேற என்னென்ன போயம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமானதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு வந்து போல்ட் பண்ணியிருக்கேன். த ரோட் நாட் டேக்கன், விட்சஸ், அதாவது எ பேட்ச் ஆஃப் ஓல்டு ஸ்னோ அப்படிங்கிறத நீங்க மைண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தி ஓவன் பேர்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது. பாண்ட் அண்ட் ஃப்ரீயும் அடுத்த லெவலில் ஒரு முக்கியமானது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை தாண்டி இந்த மவுண்டன் இன்டர்வல்ல இன்னும் இருக்கக்கூடிய போயத்துல த லாஸ்ட் வேர்ட் ஆஃப் எ ப்ளூ பேர்டு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். த சவுண்ட் ஆஃப் ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தான் இந்த மவுண்டன் இன்டர்வல் கலெக்ஷன்ல இருக்கிறதுல. மற்றதையும் அப்படியே நீங்க ஒன்ஸ் கிளான்ஸா எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். ரைட். அடுத்தது வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சில யூனிவர்சிட்டியில சிலபஸ்ல வந்து பார்த்தா ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் போயத்தை மட்டும்தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த பர்டிகுலர் போயம் தான் ஒரு என்டையர் கலெக்ஷன், அந்த கலெக்ஷனுக்கு டைட்டிலா இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்ம அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படிங்கிறதும் இட் இஸ் ஏ போயட்ரி கலெக்ஷன் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இது 1923ல எழுதுனது, பட் பப்ளிஷ் ஆனது 1928ல. இது மறுபடியும் 1930ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே விஷயம் தான். இது எழுதுனது 1923ல. இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷன் மட்டும் பப்ளிஷ் ஆனது 1928ல. 1930ல கலெக்டட் போயம்ஸ் அப்படிங்கறது ஒண்ணு பப்ளிஷ் ஆச்சு. அதுல வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கும் இருக்கும். இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்ல இருக்கக்கூடிய எல்லா போயம்ஸும் அதுலயே இருக்கும். நியூ ஹாம்ப்ஷையருடைய போயம்ஸும் அதுல இருக்கும். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டட் இதுக்குமே இவருக்கு புலிட்சர் பிரைஸ் அப்படிங்கிறது கிடைச்சது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட். இந்த இவர் ராபர்ட் ஃப்ராஸ்ட என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹோம்ஸ்பன் பிலாசபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன ஹோம்ஸ்பன் பிலாசபர் அப்படின்னா அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த போயம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சிம்பிளா இருக்கும். நீங்க படிக்கிறதுக்கு இன்னொரு டிக்ஷனரி வச்சு படிக்கணுங்கிறதுல கிடையாது. ஒரு சிம்பிளா இருக்கும், ஒரு ஸ்வீட்டா இருக்கும். அதனாலதான் இவரை வந்து ஹோம்ஸ்பன் பிலாசபர் அப்படின்னா இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு ஒரு டைட்டிலே இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் பொறுத்த வரைக்கும் இதுல எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 6 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு செக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படிங்கிற செக்ஷனே இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் விச் இஸ் டேக்கன் அப் என்டையர்லி ஆஃப் த டைட்டில் போயம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். 6 செக்ஷன்ல இருக்கு. 6ல 3வது செக்ஷன் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படிங்கிற செக்ஷன். இந்த வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் அப்படிங்கிற செக்ஷன்ல அதுல ஒரு போயம் இருக்கும். அந்த போயத்தினுடைய டைட்டில் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக். அப்ப இந்த
அந்த டைட்டில் ஆஃப் த போயத்தை இந்த செக்ஷனுக்கும் டைட்டிலாக வச்சுட்டு அந்த செக்ஷனுடைய டைட்டிலையே வெஸ்டர்னிங் குரூப்னு சொல்லி என்டையர் இந்த கலெக்ஷனுக்கும் டைட்டிலாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அதே மாதிரி எ விட்னஸ் ட்ரீ, இது 1942 வந்ததில் இதுக்கு ஒரு ரிவ்யூ எழுதுறாங்க. யார் அப்படின்னா வில்பர்ட் ஸ்னோ. வில்பர்ட் ஸ்னோ வந்து பார்த்தோன்னா அவருடைய புக்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் வெளியே வந்திருக்கிறதுல ரிவ்யூவில் இவர் வந்து எழுதுறாரு. எ விட்னஸ் ட்ரீயை பற்றி இவர் ரிவ்யூவில் என்ன எழுத சொல்கிறார் அப்படின்னா, இவருடைய போயம்ஸ் எல்லாம் ஹேவ் அ ரைட் டு ஸ்டாண்ட் பெஸ்ட் திங்ஸ் ஹி ஹாஸ் ரிட்டன். இவருடைய போயம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா நிறையா திங்ஸ் இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு ஒரு ரிவ்யூ வந்து வில்பர்ட் ஸ்னோ வந்து கொடுக்கிறார். குறிப்பாக இந்த விட்னஸ் ட்ரீங்கிறத எடுத்து சொல்கிறாரு. இதில் முக்கியமானது போயம்ஸ் அப்படின்னா அந்த விட்னஸ் ட்ரீல வந்து இருக்கிற அந்த கலெக்ஷன் வந்து இருக்கிற முக்கியமான போயம்ஸ் அப்படின்னா கமின், த சில்க் அண்ட் டென்ட், கார்பீதியம், இதெல்லாம் பார்த்தோன்னா முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே வகையில் இந்த வில்பர்ட் ஸ்னோ வேற என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர்கிட்ட இவருடைய போயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைம்டு ஃபேன்சிஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். ரைட், ப்ராபப்ளி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கு, ஆல்ரெடி மற்ற சில முக்கியமான போயம்ஸ் பார்த்ததுக்கு மத்தியில் மற்ற சில போயம்ஸு அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கிறது அந்த மவுண்டன் இன்டர்வல்னுடைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான போயம்ஸ் எல்லாம் எது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து வெஸ்டர்னிங் குரூப் பற்றின விஷயம், அது எப்போ எழுதுனது, அது எப்போ பப்ளிஷ் ஆச்சு, அதே மாதிரி அது அடுத்து அந்த இன்னொரு கலெக்ஷன், அதுவே ஒரு கலெக்ஷன், அந்த கலெக்ஷன் இன்னொரு கலெக்டட் போயம்ஸாக வந்துச்சு, அதுக்குள்ளே வந்தது. இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ராபர்ட் ஃப்ராஸ்ட்ல இருக்கக்கூடிய அவருடைய முழு வடிவத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அவரை பற்றின பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்சில் வரக்கூடியதில் மேஜராக வரக்கூடியதில் நம்ம கண்டிப்பாக ஒரு மார்க் வந்துடலாம். நம்ம சிலபஸ் வைஸில் வந்து பார்த்தோம்னா சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எனிஹோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் இதிலிருந்து எந்த ஒரு கொஸ்டினும் மிஸ் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக மார்க் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்.